இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமா, அங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நீ ரூமுக்குள்ள வந்து என்னமா பண்ணிட்டு இருக்க? அந்த குப்பத்தை ஏதாவது செஞ்சு இன்னைக்கு அசிங்கப்படுத்தணும். நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குதா? நான் வேணா ஏதாவது ஐடியா தரலாமா? என்கிட்ட பிஎன்சி எல்லாம் கைதட்டி ரசிக்கிற மாதிரி ஒரு ஏ கிளாஸ் ஐடியா இருக்கு. அத சொன்னா நீ மெய் சிலுத்து போயிருவ. சொல்லவா? நீ இப்படி பில்டப் கொடுக்கும் போதே தெரியுது. ஏதாவது மொக்க ஐடியாவை கொடுத்து இப்ப நீ என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல. நான் இப்ப ஏதாவது உடனே யோசிச்சாகணும். அதனால நானே யோசிச்சுக்கிறேன். நீ சும்மா இரு. சிக்குனா இன்னைக்கு அவ. என்னம்மா ஐடியா வந்துருச்சா? என்ன ஐடியா? பூஜையில முன்னாடி யாரெல்லாம் உட்கார வைப்பாங்க? முக்கியமான ஆளுங்களை தான் உட்கார வைப்பாங்க. இன்னைக்கு அந்த குப்பத்தை உட்கார வைக்க போறேன். ஏமா, அவளை அசிங்கப்படுத்த போறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு முதல் மரியாதை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படி முன்னாடி உட்கார்றவங்க என்ன பண்ணணும்? ஸ்லோகம் சொல்லணும். இந்த குப்பத்துக்கு தான் கடவுள் நம்பிக்கையே கிடையாதே. அப்புறம் எப்படி அவ ஸ்லோகம் எல்லாம் சொல்லுவா? சூப்பர் ஐடியாமா. மரியாதை கொடுக்கற மாதிரி கொடுத்து அவளோட மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்கணும். வா சத்யா, நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? நீயும் இந்த வீட்டு மருமக தானே? போய் அண்ணி பக்கத்துல உட்காரு. என்ன அப்படி பாக்குற? இல்ல, நீங்களா இப்படி பேசுறீங்கன்னு ஆச்சரியமா இருக்குது, அதான். இங்க பாரு, நமக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனா மத்தவங்க முன்னாடி எங்க வீட்டு மருமகளை நான் என்னைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ முன்னாடி போய் உட்காரு. போங்க. தேங்க்ஸ்க்கா. இவன் ஒரு லூசு பையன். தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா எனக்கு. காரணம் இல்லாமலே அவளை முன்னாடி உட்கார சொன்ன. இன்னைக்கு அவ தாண்டா பலியாடு. எப்படி அவளை அவமானப்படுத்துறேன் பாரு இன்னைக்கு. உங்கள யாராவது வரலட்சுமி 108 போற்றி சொல்லுங்க. சொல்றீங்களா? என்னம்மா யாராவது சொல்லுங்கன்னு சொல்ற? நம்ம வீட்டுக்கு புது மருமக வந்திருக்கா, அவளை சொல்லுமா. அக்கா, என்னக்கா? இந்த வீட்டுக்கு அவ மருமகளா வந்ததுக்கு அப்புறம் இதான அவளுக்கு முதல் வரலட்சுமி பூஜை. அப்போ அவதானே சொல்லணும். எப்பவும் போல நானே சொல்லிடுறேன். அண்ணி இருங்க. இத்தனை வருஷமா நீங்க தானே சொன்னீங்க. நீங்க மட்டும் இந்த வீட்டு மருமக கிடையாது, அவளும் தான். அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. எல்லாத்தையும் நீங்களே செஞ்சு அவளை மட்டும் தட்டாதீங்க. நான் அவளை மட்டும் தட்டுறேனா? சத்யா, நீ சொல்லுமா. அக்கா, என்னக்கா? அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு தெரியும்ல? தெரியும். அப்புறம் எதுக்கு அவங்கள சொல்லிட்டு இருக்க? கடவுள் நம்பிக்கை இல்லாதவ எதுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முன்னாடி போய் உட்கார்ந்தா? நீ தானே உங்களை முன்னாடி போய் உட்கார சொன்ன. நான் சொன்னா அவ உட்கார்ந்துருவாளா? அறிவு வேணா. இப்போ மந்திரம் சொல்ல தெரியாம எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட போறா. ஸ்ரீ அகிலாண்ட லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ அன்ன லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ அலங்கார லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ அமிர்த லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ அமர லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ அம்ச லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ அபூர்வ லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ அரவிந்த லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ ஆனந்த லக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ அஷ்டலக்ஷ்மியை போற்றி, ஸ்ரீ ஆதிலக்ஷ்மியை போற்றி,
ஸ்ரீ ஆத்மலக்ஷ்மியே போற்றி, ஸ்ரீ அனந்தலக்ஷ்மியே போற்றி, ஸ்ரீ இஷ்டலக்ஷ்மியே போற்றி, ஸ்ரீ இன்பலக்ஷ்மியே போற்றி, ஸ்ரீ இதயலக்ஷ்மியே போற்றி. சத்யா, ஐயோ நீ என் கட்டி தங்குண்டி. சத்யா, அடி போலி. ம் குங்கும குடுமா. இந்தாங்க. என்னடா பாத்துக்கிட்டே இருக்க? எடுத்து கட்டு.